ஏன்னா நம்ம அங்கேருந்து பார்த்தா தெரியாது லுக்கு, இதில் போட்டு பார்த்தா க்ளீனாக தெரியும். அது எல்லாமே பாக்ஸ் பாடி அதே மாதிரி தான் இருக்கும். இந்த மாதிரி குட்டிங்க நிறைய இருக்குது, எல்லாம் கஸ்டமர்ஸ் கேட்டாலும் சொல்லுது. இதுக்குள்ளே நீங்கள் என்ன வகையான மீன்களை வச்சுருக்கீங்க தெரிஞ்சுக்கலாம்? இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதோட பேபிஸ் தான். ஒரு 25 days பேபி, அதில் வந்து ஒரு 10 days பேபி இருக்குது. இதை பிடிச்சி காட்டலாம். இதில் ஒரு 25 days இருக்கும். அந்த ஜிபி கேமல் போடும்போது அதில் தாய் சில்க் இதில் வர ஆரம்பிச்சிடும். தாய் சில்க்குன்றது இந்த ப்ளூ கலரில் இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் தாய் சில்க்கு. இதில் எவ்வளோ குட்டிங்க இருக்கும் தோராயமா? இருக்கும், ஒரு இதில் மொத்தம் ஒரு 800 கிட்ட வந்தது. அதுக்கப்புறமா இப்போது ஒரு 300-400 இருக்கும் இல்லை பேபிஸ். ஓகே, ரொம்ப சின்னது இருக்கும், ரொம்ப சின்னது இருக்கும். 10 days தான் ஆகுது. இதெல்லாம் கேமல். இதில் பார்த்தீங்கன்னா ஜிபி தான் ஃபுல்லாகவே. இப்போ க்ரூமிங் போட்டிருக்கேன். இந்த மாதிரி க்ரூமிங் போடும்போது தான் கலரேஷன் மாறும், ஹெட்டு பாப்பப் ஆகும். இது தெரியுதுங்களா வீடியோ? தெரியுது. கலர் அது தெரியுதுங்களா, மீன் கலரு எல்லாம் செம்ம கலர்ஸ் வரும். ஃபுல்லாக இந்த ஆரஞ்சு, எல்லோ, ரெட்டு இது மாதிரி வரும். இந்த மாதிரி ஹெட்டு வருது, இந்த ஹெட்டில் இருக்கிற பிளாக் ஊற போயிடும். ஃபுல் கலரேஷன் வரும்போது தான் எடுத்து அது சேல்ஸ்க்கு போகும். அதே செட்டப்பில் இந்த பக்கம் இது வந்து ஃப்ரிட்ஜ் பாக்ஸ். ஓகே, இந்த ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் இருக்கிறதுலே இப்போ ஆரம்பிக்கிறாங்கன்னு வச்சுங்களேன். இது 50 ரூபா தான். நம்ம எல்லாம் கையில் கிடைக்கும். அது இந்த பிளாஸ்டிக்கோட கேட்டால் 50 ரூபா, பிளாஸ்டிக் இல்லாத பார்த்தா வெறும் ஃப்ரீயாக தான் கிடைக்கும். வாங்கிட்டு எம்சியில் அடிச்சுட்டு அவ்வளோதான், ஒரு 4 அடி தொட்டி உங்களுக்கு கிடச்சிடும். இப்போ எல்லாம் குட்டியும் வளர்க்கலாம். அது குட்டியை நான் பிரித்து வச்சுருக்கேன், சின்ன சைஸ் பெரிய சைஸ்ன்ட்டு. ஓகே, அங்கே இருக்குது, நாங்கள் உங்களுக்கு காட்டுறோம். ஓகே, இல்லைனா நீங்கள் பார்த்தது எல்லாமே உள்ளுக்குள்ளே இருக்கும். அந்த ஷெட்டு மாதிரி வச்சுருக்கேன் சேஃப்டியாக. அதுக்கப்புறம் இப்போ இடம் பத்தலன்னு சொல்லிட்டு இப்போ வெளியே வச்சுருக்கேன். ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் மட்டும் வச்சுருக்கேன். அதில் இப்போ பார்த்தீங்கன்னா குட்டி எல்லாம் பிரித்து வச்சுருக்கேன் சைஸாக. இதெல்லாம் கொஞ்சம் பெரிய சைஸு. இப்போ இதுலேயே இருக்கும், எல்லாமே எட்டு வளர்ந்துருக்கும். ஃபுல்லாகவே எட்டு தெரியும். இது எவ்வளோ நாள் குட்டின்னு தெரிஞ்சுக்கலாம்ல? இதுவும் எல்லாமே ஒரு 4 மாதத்துக்குள்ளே இருக்கும். அந்த 4 மாதம் ஆகும் போது தான் எல்லாத்துக்கும் எட்டு வரும், அந்த கலரேஷன் வரும், அந்த பேர்ல்ஸ்லாம் நல்லாவே. நீங்கள் இப்போ பார்த்தீங்களா இந்த கேஎம்எல்லாம் பார்த்தீங்களா, அந்த பாக்ஸ் பாடி சொன்ன பார்த்தீங்களா, அதோட குட்டி தான் எல்லாத்துக்கும் எட்டு வந்திருக்கும். சேல்ஸுக்கு வந்து நீங்கள் குட்டியை வந்து எந்த ஸ்டேஜில் தரீங்க? சேல்ஸ் பார்த்தீங்கன்னா கஸ்டமர்ஸ் பொறுத்து தான். எல்லாமே பார்த்தீங்கன்னா 1 inch பேபியே எடுத்துப்பாங்க. ஓகே, இப்போ வந்து 40 பீஸ் 50 பீஸ் வாங்கிட்டு குரூம் பண்ணுவாங்க ஃபுல்லாகவே. இப்போ வந்து வீட்டில் வளர்க்கணும் ஆசைப்படுறவங்கலாம் பார்த்தீங்கன்னா மேல் தான் கேட்பாங்க, ஹெட் பாப் பண்ணதா. இந்த மாதிரி வரும்போதே அது மேல் எடுத்து கொடுத்துடலாம். இந்த வெயில் படுறதுனால எல்லாம் ஃபுல்லாக பாசி வந்துட்டுருக்கோம். இதான் கப்பீஸ். மேலு ஃபீமேல் ரொம்ப பெருசாக இருக்கும், ஜெயிண்ட் ஃபீமேல்லாம் இருக்கும். அது சீட்டில் பிடிக்க முடியாது, ஓடினே இருக்கும். இதுக்கு தான் தண்ணியே மாற்றுறது கிடையாது, எந்த செலவும் கிடையாது. அதில் இருக்கிற பாசி இது வச்சு அதை சாப்பிட்டு அப்படியே இருந்துடும். நம்ம ஒரு 2 வாங்கி போட்டோம்னா போதும், அதுவே கொஞ்சம் ஃபார்ம் ஆகிடும். எதையும் சேல் ஆகிடுச்சு. இப்போ கொஞ்சம் மேல் தான் இப்போ கம்மியாக இருக்குது, ஃபீமேல் நிறைய இருக்குது. இது பண்ணிடுவோம், வந்து தண்ணி குடிக்கிறேன் சொல்லி ஃபுல்லாக எல்லாம் குடிச்சு. இதில் பார்த்தீங்கன்னா எல்லாமே ரெட் சில்லியோட குட்டிஸ்லாம் இருக்குது ஃபுல்லாகவே. இதில் எப்படியும் இருக்கும் ஒரு 500 to 600 பேபிஸ் இருக்கும். இதுவும் அதே தான். இந்த ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, ஃப்ரிட்ஜோட தர்மாக்கோல் மட்டும் எடுத்து இது வந்து சிமெண்ட் மட்டும் ஒரு கோட்டிங் கொடுத்து வச்சுருக்கேன். அது வந்து நம்ம சிமெண்ட் டேங்க் மாதிரி, ஏன்னா மாடியில் வெயிட் அதிகமாக இருக்கக்கூடாது, வெயிட்டே இருக்காது, ஈஸியாக தூக்கலாம் டேங்க் எல்லாம். கீழே வந்து ஃபுல்லாக ட்ரேலாம் இருக்குது, மாட்டுக்கு ஒரு அளவு. அதுங்களா
எல்லா குட்டியும் ஏஜ் வாய்ஸாக நீங்கள் பிரித்து வச்சிடுறீங்க. ஆமாம், இதிலே எல்லாமே ஃபுல்லாகவே எட்டு வந்துடும். ஃபுல்லாகவே இந்த எட்டு வர்றது மட்டும் எடுத்து அப்படியே க்ரூமிங் கிளாஸில் போட்டு அப்படியே அமுச்சிடுவோம் ஷாப்புக்கு. கஸ்டமர்ஸ்லாம் பார்த்து கேட்பாங்க, யூடியூப்பு, ஃபேஸ்புக் எல்லாத்துலேயும் இருக்கும். அதில் பார்த்து கேட்கும்போது அவங்களுக்கு அமுச்சுட்ருவோம். இது எல்லாமே ரெட் சில்லியோட குட்டீஸு ப்ரைஸ். இப்போ பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சிக்ரெட் ஐட்டம் மாதிரி தான் ஃபுல்லாகவே. இது வந்து ஒரு மீன் அடிச்சுக்கிறோம். அதனால கிளாஸில் வந்து டிவைட் செப்பரேட்டாக தான் வைப்போம். ஆனால் இது மாதிரி கூட்டத்தில் இருக்கும்போது நான் ஒரு கவரு, ஒரு மாதிரி செடி இது மாதிரிலாம் போட்டு வச்சுட்டா டாமினேஷன் இருக்குது பார்த்தீங்கன்னா, அடிக்கும் போது இதெல்லாம் ஒளிஞ்சுக்குங்க. அதே மாதிரி நிறைய மீன் இருக்கும் போதையும் அடிச்சுக்காதுங்க. இல்லாட்டி அதுக்கு ஒரு ஏஜ் வந்துட்டு பிறகு தான் அடிச்சுக்கிற மாதிரி இருக்குங்களா, இல்லை சின்ன வயசுலேருந்து அது அடிச்சுக்குங்க? அந்த கூட்டமாக இருக்கும் போதே வந்து அதுக்கு தேவையான ஃபுட்டு போட்டுடணும். இந்த மாதிரி ஃபுல்லாக கொஞ்சம் ஓரளவுக்கு மறையில அளவுக்கு எக்ஸ்ட்ராவில் போகும். இது எல்லாமே அந்த ஜிபி தான். இது மாதிரி ஃபுல்லாக கலர் வருது இல்லைங்களா? நம்ம கலர் வரும்போது அது ஹெட் வந்துச்சுன்னா எடுத்து அப்படியே க்ரூமிங் போட்டுருவோம். இப்போ நீங்கள் இந்த ஃப்ளோரான் மீனை ஹோல்சேலுக்கு தான் தரீங்களா, இல்லை ரீட்டெயிலில் நீங்கள் தரீங்களா? ஹோல்சேல் கஸ்டமர்ஸ்க்கும் தரேன், ஷாப்புக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து க்ரூமிங் பண்ணி சேல் பண்ணுறாங்க, அவங்களாம் கூட வந்து எடுத்துகிட்டு போகிறாங்க. அது மாதிரி ஹோல்சேலும் தரோம், ரீட்டெயிலும் தரோம். இப்போ குட்டிலாம் பார்த்தீங்கன்னா 1 inch குட்டிலாம் பார்த்தீங்கன்னா 100 rupeesலேருந்து இருக்குது. ஓகே. இப்போ நம்ம 100 rupees குட்டியை ஒரு குட்டிலாம் கேட்டால் டெலிவரி பண்ணுறது கஷ்டம். இங்கே வரவங்களுக்கு தரலாம். 1 inch குட்டி இருக்குது, 100 rupeesலேருந்து ஸ்டார்ட் ஆகும் உங்களுக்கு. ஓகே. உங்ககிட்ட 100 rupeesலேருந்து ஹையஸ்ட் காஸ்ட் எந்த அளவுக்கு தரீங்க? குட்டிலாம் பார்த்தீங்கன்னா ஒரு 100லேருந்து 200 அந்த பட்ஜெட்டில் தான் இருக்கும். இது மாதிரி க்ரூம் ஆகிட்டு அந்த பேர்ஸு பேட்டர்ன்லாம் வரும்போது அது செலக்டட் குட்டி பார்த்தீங்கன்னா ஒரு ரேட் இருக்கும். அதுலேயே வந்து குவாலிட்டி கம்மியாக ஒரு ரேட் இருக்கும். ஓகே. இப்போ புதுசாக ஃப்ளோரான் மீனை வந்து ஒரு பிஸ்னஸாக ஸ்டார்ட் பண்ணுறவங்க இன்ஷியலாக முதலீடு வந்து எவ்வளோ தேவைப்படும்னு இங்கே சொல்கிறீங்க? இல்லை, நான் ஆரம்பிக்கும் போது பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 10,000 to 15,000 ஒரு 4 மோட்டர் வாங்கினேன். அது ஒரு 700-800 இருக்கும், அவ்வளோதான். அதுலேருந்து இந்த மாதிரி இந்த தொட்டி தான் இருந்துச்சு எனக்கு ஸ்டார்டிங்கு. இது பார்த்தீங்கன்னா 700 தான் இது தொட்டி வேலை. இந்த ஸ்டாண்ட் வந்து செகண்டில் வாங்கினேன், 1500 வாங்கினேன் இந்த ஸ்டாண்டு. அவ்வளோதான். இதில் போட்டிங்கனாலே ஒரு 30 மீன். அதனால தான் சொன்னேன், நான் ஒரு 30-40 மீன் இதில் செட்டப் பண்ணிட்டோம்னா இதுலேருந்தே நம்ம க்ரூம் பண்ணி கஸ்டமர்ஸ்க்கு அப்படியே அதில் காட்டும் போது அப்படின்னு நம்ம 4 நாளுக்கு எப்படி இருக்குது நம்ம கஸ்டமரோட என்கொயரி எப்படி சேல் ஆகுதுன்னு பார்த்து நம்ம படிப்படியாக ஏற்றிடலாம். எடுத்தோன்னா ரொம்ப செலவு பண்ணிட்டு அதுக்கப்புறம் தண்ணி பிரச்சனை இந்த மாதிரி ப்ராப்ளம் வரும்போது சில பேர் லாஸ் ஆக சான்ஸ் உண்டு. அதனால் அதோட பற்றி தெரிஞ்சுக்கலாம். ஒரு க்ரூம் பண்ணும்போது அதை பற்றி தெரியலாம். அது என்ன நோய் வரும், என்னென்ன சீசன் நோய் வரும், எப்படி ஃபுட்டு போகிறது, எப்படி அது க்ரூமிங் பண்ணுறது தெரிஞ்சுக்கலாம். ஓகே. இப்போ இந்த ஃப்ளோரான் வளர்க்குறதுக்கு மினிமம் டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்ணி தான் ஆகணுங்களா? நம்ம கண்டிப்பாக 28 டிகிரி இருந்ததுன்னா ஓகே, 28 to 30 டிகிரிக்குள்ளே அதை வச்சுக்கலாம். அதனால் அந்த குளிர்காலம் வந்தால் தான் அதுக்கு ப்ராப்ளமே வரும், ஃபங்கல் டிசீஸ் எல்லாமே வரும் உங்களுக்கு. அதனால் அந்த டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்ணிங்கன்னா அது எந்த ப்ராப்ளமும் வராது. ஃபுட்டும் மெயின்டைன் பண்ணால் போதும். சரிங்க. இப்போ நீங்கள் வந்து சென்னை லெவலில் மட்டும்தான் நீங்கள் பண்ணுறீங்களா, இல்லாட்டி வெளியே வரையும் எக்ஸ்போர்ட் வரையும் நீங்கள் பண்ணுறீங்களா, இல்லாட்டி வெளியூருக்கு எதுனா நீங்கள் பார்சல் பண்ணுறீங்களா? இப்போ பார்சல் நம்ம எல்லா இடத்துக்கும் அனுப்பிச்சி விடுவோம். உங்களுக்கு பார்சலில் வந்து நம்ம இந்தியா ஃபுல்லாக எங்கே கேட்டாலும் அனுப்பிச்சி விடுவோம். இல்லை, நீங்கள் இப்போ தண்ணி கேனில் வந்து ஃபிஷ்ஷிங் வளர்க்குறீங்க, இதில் என்னென்ன ப்ரீட் வச்சுருக்குன்னு தெரிஞ்சுக்கலாங்களா? இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரீடிங் போகிற ஃபீமேல்ஸ் தான் இதில் இருக்குது. அதே மாதிரி குட்டிகளுக்கும் க்ரூமிங் பண்ணுறதுக்கும் இதில் போடலாம். ஸோ ஃபீமேல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும். அதில் எல்லாமே ஃபீமேல் தான். இது ஒன்று இருக்குது. இதெல்லாம் டெஸ்டிங் எல்லாம் போகிறதுக்கெல்லாம் ஒரு ஃபீமேல்ஸ் வச்ச உடனே எக் வைக்கிற மாதிரி ஃபீமேல்ஸ் இருக்குன்னா மேல் இப்படி செட் பண்ண உடனே எக் வச்சிடும். எல்லாமே ஃபார்ம் ப்ரீட். எல்லாமே வந்து க்ரூமிங் போட்டுக்கும். அந்த ஜிபி சொன்ன பார்த்தீங்களா ஆரம்பத்தில், அது குட்டிங் இது மாதிரி தான் இருக்கும். பிளாக்காக ஃபுல்லாக இந்த கலர்லாம் அப்படியே ஃபேடாகி இந்த மாதிரி எல்லோ வர ஆரம்பிக்கும். மவுத்தில் ஆரம்பித்து ஃபுல் இந்த கலர் ஃபுல்லாகவே எல்லோ மாறிடும். இப்போ தான் ஹெட் வருது. அதில் எல்லாமே வந்து கேமல் இருக்குது. அந்த கிங் கேமல் சொன்ன பார்த்தீங்களா, அதில் என்னோட அனுபவத்தில் நான் கொஞ்சம் ஷேர் பண்ணேன். நான் இப்போ ஒரு 3 வருஷம் 4 வருஷம் தான் பண்ணுறேன். நீங்களும் அந்த மாதிரி ஆரம்பிக்கிறதுனாலும் பண்ணலாம். நல்லா பெனிஃபிட் தான் இதில் உங்களுக்கு.